வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களவை மற்றும் 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல். திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை அறிவிப்பு. ஈரோடு தொகுதியில் மதிமுக சார்பில் கணேசமூர்த்தி போட்டி. கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஸ்டாலினுடன் சந்திப்பு. விஜயகாந்துடன் முதல்வர் பழனிசாமி சந்திப்பு. உடல்நலன் குறித்து விசாரித்ததாக தகவல். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் குழு கூட்டம். முதலாவது வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் 20 தொகுதிகளின் வேட்பாளர்கள் நாளை அறிவிக்கப்பட உள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தல் மற்றும் தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 21 சட்டப்பேரவை தொகுதிகளில் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் தேதியை வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் ஒரே அணியாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள உள்ளன. இந்த நிலையில் நேற்று திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள மக்களவைத் தொகுதியில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிட உள்ளது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக போட்டியிட உள்ள 20 மக்களவைத் தொகுதிகளில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளார்கள் என்பது குறித்த அறிவிப்பை வருகிற ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் தேர்தல் அறிக்கையும் வெளியிட இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த தேர்தல் அறிக்கையை இறுதி செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள், பெண்கள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 18 சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர்கள் பெயர் பட்டியலும் நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா அறிவாலயத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் மாரியப்பன். இதனிடையே ஈரோடு மக்களவைத் தொகுதியில் மதிமுக சார்பில் கட்சியின் பொருளாளர் கணேசமூர்த்தி போட்டியிடுவார் என கட்சியின் பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவிற்கு ஒரு மக்களவைத் தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் செல்வராஜ், திருப்பூர் சுப்பராயன் ஆகியோர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர், தேசிய நிர்வாக உறுப்பினர் தோழர் கே. சுப்பராயன் அவர்களையும், அதேபோல் நாகப்பட்டினம் தொகுதிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக உறுப்பினர் தோழர் எம். செல்வராஜ் அவர்களையும் நாங்கள் வேட்பாளராக முடிவு செய்து கட்சி அறிவித்திருக்கிறது. 2 வேட்பாளர்களும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக இன்றைக்கு வருகின்றார்கள். அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவுறுந்ததை அடுத்து தொகுதி பட்டியல் குறித்த அறிவிப்பு இன்று வெளியிடப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் பழனிசாமி தேமுதிக தலைவரும் பொதுச் செயலருமான விஜயகாந்தை சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை சந்தித்து பேசினார். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை உடல்நலம் விசாரித்தார். சென்னை சாப்பிடக்கூடிய தேமுதிக தலைவருடைய விஜயகாந்தோட இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சுமார் 25 நிமிடம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழக அமைச்சர்கள் கடம்பராஜு, செல்லூர் ராஜு, விஜயபாஸ்கர் மற்றும் டெல்லி பிரதிநிதி தலவாய் சுந்தரம் ஆகியோர் இந்த சந்திப்பின் போது இருந்தார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது உடல்நலம் குறித்தும் அதே போல தற்போது இருக்கக்கூடிய கூட்டணி தொகுப்பு ஒதுக்கீடு குறித்தும் பேசுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தேமுதிக தலைவர் அவர்கள் பல உடல்நலம் குறித்து வெளிநாட்டில் தன்னுடைய சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த், காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் தினகரன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்தித்துள்ளார்கள். எனவே அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பாக நடைபெற்று வருகிறது.
ஏற்கனவே இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடைய கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது குறிப்பாக தேமுதிகவுக்கு ஏற்கனவே 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த கேட்ட தொகுதிகளானது 5 முதல் 7 தொகுதிகள் கேட்டிருந்தாலும் அவர்களுக்கு 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. இருப்பினும் தேமுதிக தரப்பில் தங்களுக்கு 4 தொகுதிகளும் தங்கள் விருப்பக்கூடிய தங்கள் கணிசமான வாக்கில் இருக்கக்கூடிய தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளார்கள். குறிப்பாக வடசென்னை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி ஆகிய இந்த 4 தொகுதிகள் தேமுதிகவுக்கு விட்டு தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக எழுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்த ஒரு ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே 2 நாட்கள் முன்பு அதிமுக தங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருடன் இன்னும் ஓரிரு நாட்களில் அதிமுகவுடைய தொகுதி ஒதுக்கீடானது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பிடம் என்று தெரிவித்துள்ளார்கள். எனவே அதன் அடிப்படையில் நாளைய தினம் அதிமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் அக்கட்சி தலைமையகத்தில் நாளை கால் நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை மாலை அதிமுகவுடைய கூட்டணி கட்சி தொகுதி ஒதுக்கீடானது இறுதி செய்யப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இதனையொட்டி தற்போது இந்த சந்திப்பாக நடைபெற்றது கருத்துக்கள் தகவல் வெளியாகிறது. மேலும் தேமுதிக தரப்பில் தங்களுக்கு 4 சீட்டுகளில் ஒரு சீட்டு இளைஞர் அணி செயலாளர் இருக்கக்கூடிய சுஜித் அவர்கள் போட்டியிடுவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது பொருளாதார இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தேமுதிக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது தேமுதிக தலைவர் உடல்நலம் குறித்தும் அதே போல அவர்களுடைய உடல்நலம் குறித்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்தும் பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதே போலவே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் அவருடைய உடல்நலம் குறித்து எத்தகைய நிலையில் அவர் இருக்கிறார், என்ன சிகிச்சைகள் பெறப்பட்டது என்ற குறித்த பௌத்த ரீதியான ஒரு ஆலோசனையும் தற்போது இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று மாலை புதுச்சேரி முன்னாள் முதல்வரும் எல்லா காங்கிரஸ் கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் இன்று மாலை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சந்திக்கிறார். பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டம் தில்லியில் இன்று தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிடும் பணியில் அரசியல் கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக பாரதிய ஜனதா மத்திய தேர்தல் குழு கூட்டம் தில்லியில் இன்று மாலை தொடங்குகிறது. கட்சியின் தலைவர் அமித்ஷா தலைமையில் 3 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்கின்றனர். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் 100 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 2வது கட்டமாக பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் தமிழகத்தை சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானி நம்பி நாராயணன், மலையேறும் வீராங்கனை பச்சேந்திரி பால் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதை வழங்கி ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். மேலும் பரதநாட்டிய கலைஞர் நர்த்தகி நட்ராஜ், மதுரையை சேர்ந்த சமூக சேவகி சின்னப்பிள்ளை, பேராசிரியர் ராமசாமி உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர், இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சின்ன பிள்ளை சமாஜ் சேவா, प्रोफेसर डॉक्टर रामस्वामी वेंकटस्वामी, चिकित्सा सर्जरी, श्री सुनील छेत्री, खेल फुटबॉल. பொள்ளாச்சி விவகாரத்திற்கு கடும் கண்டனம். எஸ்பியை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தேர்தல் அலுவலகத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகிறது. இதனையொட்டி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேர்தல் அலுவலகத்தை இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தேர்தல் அலுவலக வேலைகள் மற்றும் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினரோடு இணைந்து எவ்வாறு தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுரைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஐஜேகே மாநில அமைப்பு செயலர் SS வெங்கடேசன், பெரம்பலூர் மாவட்ட தலைவர் அன்பழகன் மற்றும் நகர ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியில் இளம்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வழக்கை சிபிஐக்கு மாற்றிய தமிழக அரசு அது குறித்த விளக்கத்துடன் அரசாணையையும் வெளியிட்டது. சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கண்காணிக்க கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த மனுவில் பாலியல் வன்கொடுமை குறித்து புகார் அளித்த பெண்ணின் பெயர் மற்றும் முகவரி சட்டத்திற்கு புறம்பாக வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரவுள்ளது. இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நிறுவனங்களுக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை நீக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் இந்த பிரச்சினை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோக்களை கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். பொள்ளாச்சி விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மதுரையில் மாதர் சங்கத்தினர் கண்களில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் புகார் அளிக்கும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோவை மாவட்டத்தில் செயல்படுகிற எஸ்பி அவர் காவல்துறையினுடைய எஸ்பியாக இருக்கிறாரா, அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறாரா என்று சொல்ல முடியாத அளவில் இன்னைக்கு அவருடைய செயல்பாடு இருக்குது. ஆகவே அந்த எஸ்பியை உடனடியாக பணிமாறுதல் செய்து இடமாற்றம் செய்வதோடு உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய கண்காணிப்பில் இந்த விசாரணையை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுப்பதோடு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிற பெண்கள் கொடுக்கக்கூடிய புகாரை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்குவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு இம்மாத இறுதியில் தொடங்குகிறது. இந்நிலையில் தேர்வுகள் முடிந்து ஜூன் 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளிகள் திறக்கப்படும் அன்றே தினமும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்வுகள் முன்கூட்டியே தொடங்குவதால் மாணவர்களுக்கு சுமார் 50 நாட்கள் வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் ஆவின் பால் பொருட்களின் மீது அடையாள ஸ்டிக்கர்களை ஒட்டி தேர்தல் அதிகாரிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 17வது நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த மாநில அரசுகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் பல்வேறு விதங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுசெட்டி சத்திரத்தில் உள்ள ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தில் தயாரிக்கப்படும் பொருட்கள் மீது வாக்களிப்பது நம் கடமை என்ற அடையாள வில்லைகள் ஒட்டப்பட்டன. இதேபோல பொதுமக்களின் செல்போன்களிலும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சிலிண்டர், குடிநீர் கேன்கள் போன்றவற்றிலும் ஸ்டிக்கர்கள் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளனர். இதேபோல புதுச்சேரி மாநிலத்திலும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரி அரசு நிறுவனமான பான்லே பாலகம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடைகளில் விற்பனை செய்யப்படும் பால் பாக்கெட்களில் தேர்தல் வாக்குப்பதிவு தொடர்பான வாசகங்களை தேர்தல் அதிகாரிகள் பதிவிட்டு வருகின்றனர். அதிகாரிகளின் இந்த நூதன பிரச்சாரம் மக்களை எளிதில் சென்றடைந்து வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து திண்டுக்கல்லில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்காக கட்சி பணியில் அனைத்து கட்சியினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பணப்பட்டுவாடா நடைபெறாமல் இருக்க அதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. பொதுமக்கள் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் நந்தவனம்பட்டி அருகே தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே அரசு பள்ளியை தரம் உயர்த்த மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து பொதுமக்கள் வழங்கினர். முதுகுளத்தூர் அடுத்த செல்வநாயகபுரம் கிராமத்தில் அரசு பள்ளியை தரம் உயர்த்த மாணவர்களும் ஆசிரியர்களும் முயற்சி மேற்கொண்டு வந்தனர். அரசு பள்ளிகளுக்கு உதவ பெற்றோர்களும் கிராம மக்களும் முன்வந்தனர். இதனையடுத்து பள்ளிக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று கல்வி சீர் வழங்கினர். சீர்வரிசை வழங்கிய பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்களுக்கு அரசு பள்ளி சார்பில் பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதுகுளத்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர், கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
சென்னையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்களை வாங்கி செல்கின்றனர். 12வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் 23ஆம் தேதி தொடங்குகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் உள்ளிட்ட 8 அணிகள் தொடரில் பங்கேற்கின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் சென்னை, பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கியது. டிக்கெட்டுகளை வாங்குவதற்காக ஏராளமான ரசிகர்கள் விடிய விடிய வரிசையில் காத்திருந்தனர். ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 2 டிக்கெட் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. குறைந்தபட்சமாக 1300 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே இப்போ ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் தான் தராங்க. ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி கப் வின் பண்ணிடுவோன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அதனால தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் 11:30க்கு ஓப்பன் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு. சிஎஸ்கே 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 4வது முறையும் சிஎஸ்கே தான் வின் பண்ணுற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஷிப் தோனி சார் வந்து பண்ணுறாரு. தோனி பண்ணாலே அது எல்லாருக்கும் வந்து பிடிச்சது. நம்மளுக்கு என்னைக்கா இருந்தாலும் கேப்டன் தோனி தான் நம்மளுக்கு முக்கியம். அது இல்லாமல் இப்போதைக்கு நம்மளோட கேப்டன் வந்து கோலி. 2 பேருக்கும் இப்போ நடக்கிற போட்டி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்காக இங்கே இருக்க எல்லாருமே வந்து நேற்று இரவுலேருந்து இங்கே நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிற ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். போன சீசன் வந்து இங்கே பண்ணலன்னு நினச்சி பூனேயில் போய் எல்லா மேட்சையும் போன வருஷம் பார்த்தேன். ஸோ மறுபடியும் இந்த வருஷம் வெரி எக்ஸைட்டட் டு சி. தலைக்காக மட்டும்தான் சிஎஸ்கே ஃபார் எவர். ஒரு ஆளுக்கு 2 டிக்கெட் தான், அதுதான் பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் நின்றுருக்காங்க 2 டிக்கெட்ன்றதுனால தான். ப்ளஸ் ஆன்லைன்லேயும் டிக்கெட் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால சரி கியூவில் நின்று வாங்கிடலான்னு சொல்லி. போன வாட்டியில் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இந்த வாட்டி ஏனே தெரியல. மேபி சென்னையில் ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கிறதுனால அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன. கோயம்புத்தூர் தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் பண்டைய காலம் தொட்டு கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியாகவே இருந்து வந்துள்ளது. பழங்காலத்தில் இந்த பகுதியில் கோசர்கள் இன மக்கள் வாழ்ந்து வந்ததால் கோசம்புத்தூர் என அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் பெயர் மருவி கோயம்புத்தூர் என்றானது. 1804ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் உருவானது. கோவை மாநகர் தமிழகத்தின் 3வது பெரிய நகரமாகும். மேற்கில் பாலக்காட்டு கணவாய்க்கும் வடக்கில் சகல்கட்டி கணவாய்க்கும் இடையில் அமைந்திருப்பதால் நீண்ட காலமாக இந்த நகரம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறது. இங்கு சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய ஜவுளி ஆலைகள் உள்ளன. தென்னிந்திய ஜவுளித்துறையின் ஆராய்ச்சி நிலையம், சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளித்துறை மற்றும் பருத்தி ஆராய்ச்சி மையம் போன்றவை உள்ளன. இங்கு தரமான பருத்தி மற்றும் ஜவுளி பெரிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கோவையில் 700க்கும் மேற்பட்ட வெட் கிரைண்டர் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளன. பல்வேறு வகையான வெட் கிரைண்டர் தயார் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இங்கு தயாரிக்கப்படும் வெட் கிரைண்டர் கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் என புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. ஆசியாவின் பம்ப் நகரம் என கோயம்புத்தூர் அழைக்கப்படுகிறது. இங்கு சிறிய அளவிலான பம்ப் நிறுவனங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்தியாவின் தேவைகளில் 40% மேலானவை இங்குதான் தயாரிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் இந்தியாவின் பெரிய தங்கநகை உற்பத்தி மையங்களில் ஒன்றாகும். மேலும் தென்னிந்தியாவின் ஒரு முக்கிய வைர பட்டத்தீட்டு மையம் இங்கு உள்ளது. கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் கோவை மாவட்டத்தின் கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளும் திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் சட்டப்பேரவை தொகுதியும் அடங்கியுள்ளன. இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் 9,57,321, பெண் வாக்காளர்கள் 9,57,001, மூன்றாம் பாலினத்தவர்கள் 187 பேர் என மொத்தம் 19,14,509 பேர் உள்ளனர். இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் இங்கு அதிக முறை வெற்றி கிடைத்துள்ளது. பாஜக 2 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரசுக்கு அடுத்து இந்த தொகுதியை அதிக முறை வென்ற கட்சி சிபிஐ. இக்கட்சிக்கு இங்கு 4 முறை வெற்றி கிடைத்துள்ளது. மற்றபடி திமுக, சிபிஎம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 முறையும் வெற்றி கிடைத்துள்ளது. 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராமலிங்க செட்டியார் வெற்றி பெற்றார்.
2014 நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய நாகராஜன் வெற்றி பெற்று எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கணேஷ்குமார் மற்றும் பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தோல்வியடைந்தனர். கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினரின் சாதனைகள் சில இருப்பினும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் ஒரு சில உள்ளன. அவை குறித்து பார்க்கலாம். பண மதிப்பிழக்க செய்ததும் மற்றும் GST அமலாக்கத்துக்கு பின்பு தொழில்துறை சார்ந்திருக்கின்ற குறு சிறு தொழில்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பண மதிப்பிழக்க செய்ததன் மூலமாக ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழில் விட்டு செல்கின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்ட பொழுதும் இந்த நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாதது என்பது நாங்கள் வேதனையை கண்டோம். வரக்கூடிய அரசுகள் யாராக இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கோவை மாவட்டத்துக்கு தனி கவனம் செலுத்தி முன்னேற்றத்துக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் அடுத்தடுத்து வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் உருவாயிருச்சு. அதனால் அதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் எடுத்துகிட்ருக்குறோம். நிறைய பேர்த்திட்ட எல்லா அரசு அதிகாரிட்டையும் கொடுத்துருக்குறோம், எல்லா மினிஸ்டர்ட்டையும் கொடுத்துருக்குறோம். தமிழ்நாடுங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்குது. அது இன்னும் டெவலப் பண்ணி நம்பர் ஒன்னாக வர்றதுக்கு காரணமாக இருக்கணும்னா இது மாதிரி இதெல்லாம் நிறைய களையப்பட்டால் நிறைய பண்ணலாம். இதுபோல கோவை நகரம் இப்பொழுது கோடை காலம் துவங்கிவிட்டதால் தமிழகத்தில் குறிப்பாக கோவையில் அதிக வெப்பம் சூழ்ந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் ஆதாரம் பாதுகாப்பட்டிருக்கலாம், தூர்வாரப்பட்டிருக்கலாம். பழைய குட்டைகள், ஏற்கனவே இருந்த குட்டைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. காணாமல் போன குட்டையை கண்டுபிடித்து நீரை தேக்கினால் தமிழகத்தில் குறிப்பாக கொங்கு மண்டல கோவை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விலைவாசி குறையும்னு சொன்னாங்க. இன்னும் இது வரைக்கும் எங்கேயுமே மூலப்பொருளுடைய விலை குறையல. நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குற பெரிய பெரிய கம்பெனிஸ் GST இருந்தால் தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த GST 40 லட்சத்து வரைக்கும் இவங்க GST வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எடுத்தால் தான் GST எடுத்தால் தான் அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆகவே இதையெல்லாம் இன்னும் எளிமைப்படுத்தணும். இதெல்லாம் அவங்க சொல்கிறது பேப்பர்லேயும் இதுலேயும் தான் இருக்குதே ஒழிய ரியாலிட்டியாக கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வரல. ஆகவே இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. வேந்தர் தொகுதிச்சுற்று செய்திகளுக்காக கோயம்புத்தூரில் இருந்து செய்தியாளர் ரகுமான். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை மற்றும் 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல். திமுக வேட்பாளர் பட்டியல் நாளை அறிவிப்பு. ஈரோடு தொகுதியில் மதிமுக சார்பில் கணேசமூர்த்தி போட்டி. கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் ஸ்டாலினுடன் சந்திப்பு. விஜயகாந்துடன் முதல்வர் பழனிசாமி சந்திப்பு. உடல்நலன் குறித்து விசாரித்ததாக தகவல். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் குழு கூட்டம். முதலாவது வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாக வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செய்தியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.